தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில்: நான் சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா? 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது கர்த்தரை நோக்கி என்று பார்க்கிறோம். அமலேக்கியரிடத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், மனைவிகள், தன்னுடைய ஜீவ ஜந்துக்கள், மற்றவர்களுடைய ஜீவ ஜந்துக்கள் ஆகிய அனைத்தையும் கொள்ளையிட்டு சென்ற அமலேக்கியரிடத்திலிருந்து தன்னுடைய அனைத்து பொருள்களையும், மனைவிகளையும், பிள்ளைகளையும் திருப்பிக் கொள்வதற்கு தேவனிடத்தில் தாவீது தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவனாக தேவனை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, நான் அதை பிடிப்பேனா, நான் அதை பின்தொடர்ந்து அதை பிடித்து நான் இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்வேனா என்று தேவனை நோக்கி காத்திருந்து தேவனிடம் விண்ணப்பம் செய்து தேவனிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்கிறார். இழந்த பொருளை திருப்பிக் கொள்வாய். ஆதியாகமம் 14:16. சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபிரகாம் லோத்தையும் லோத்தின் சகல பொருள்களையும் லோத்தின் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் அனைத்தையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன், தேவனுடைய ஆலோசனை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இழந்து போன பொருட்களை திருப்பிக் கொள்ளத்தக்கதாக பலனை தேவன் நமக்கு தருவார், நிச்சயம் தருவார். நீதிமானுக்கு அவர் ஆலோசனை வழங்குகிற தேவனாக இருக்கிறார், வழியை போதிக்கிற தேவனாக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக, உண்மையோடு தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயம் பெற்றுக்கொள்வோம். இழந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்ளுவோம். இழந்த பலனை திருப்பிக் கொள்வாய். நாம் நியாயாதிபதிகள் 16 முழுமையாக வாசிக்கும் பொழுது சிம்சோனுடைய வாழ்க்கையில் தான் இழந்து போன பலனை திரும்ப பெற்றுக்கொள்ளும் காரியங்களை நாம் பார்க்கிறோம். சிம்சோன் தன்னுடைய பலன் எதில் இருக்கிறது என்று தன்னை அளக்களித்த அந்த ஸ்திரீயினிடத்தில் சொல்லும் பொழுது அவள் பெலிஸ்தரிடத்தில் சொல்லி சிம்சோனுடைய தலைமயிரை சரைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேடிக்கை காட்டும் பொருளாக மாறிப்போனான் என்று வேதத்தின் வார்த்தைகள் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 16 23 தொடங்கி 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்களின் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இழந்து போன தன்னுடைய இரகசியத்தை அறிவித்து தன்னுடைய பலனை இழந்து போன சிம்சோனுக்கு பலன் எப்போது கிடைத்தது? நியாயாதிபதிகள் 16 23 அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி என்று வாசிக்கிறோம். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் என்று வாசிக்கிறோம். தன்னுடைய
பலன் அற்று போன நிலையில் யார் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போகும் பொழுது நமக்கு பலன் தந்து நம்மை தேற்றி ஆற்றி நம்முடைய காயங்களை, நம்முடைய மனக்கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய மனதின் அனைத்து விதமான குமுறல்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும் அவர் தன்னுடைய ஆறுதலான வார்த்தையினாலே தேற்றி அரவணைத்து அவருடைய பலத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் பயமுள்ள ஆவியை பெறாமல் தெளிந்த புத்தியும் பலனுள்ள ஆவியையும் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகித்து நம்மை வழிநடத்துகிறார், பலன் தருகிறார். இழந்து போன பலனை திருப்பிக் கொள்வோம். மூன்றாவதாக, இழந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது நம்முடைய தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நான் உங்களை ஆசீர்வதித்து நான் உங்களை பெருக பண்ணுவேன். எப்பொழுது அவருடைய கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை தேடும் பொழுது, அவருடைய ஆலோசனை கேட்கும் பொழுது, அவர் நமக்கு போதித்து வழிநடத்தும் வழியில் நாம் காத்திருந்து கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்திருந்து, கர்த்தர் நிச்சயம் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்முடைய மனதிலே நிலைநிறுத்தி கொண்டு தேவனை நோக்கி அமர்ந்திருந்து காத்திருந்து ஏற்ற காலத்தில் அவர் என்னை உதவி என்னை உயர்த்துவார் என்று விசுவாசிக்கும் பொழுது இழந்த ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு பலனை கண்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை விசுவாசித்து, தேவனே எனக்கு அடைக்கலம், தேவனே என் பலன், தேவனே என் கேடகம் என்று தேவனை நாம் முன்வைத்து நாம் நம்முடைய காரியங்களையும் தேவைகளையும் செய்யும் பொழுது அவர் நிச்சயம் நம்மை வழிநடத்தி நம்மை உயர்த்தி நாம் இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவுகிறவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அறிவில் விருத்தி அடைய, நீதிமானாக மாறவும் ஞானமுள்ளவனாக மாற நாம் தேவனை நாடவும் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருக்கவும் நாம் நன்மை செய்து கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது கிரியைகளாக நாம் மற்றவர்களிடத்தில் காட்டும் பொழுது நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிரதான கற்பனையான அன்பு செய்தல், பிறரிடம் அன்பு செய்ய வேண்டும். எவ்வாறு நம்மை நாம் அன்பு செலுத்துகிறோமோ அதே போல பிறரிடமும் அன்பு செலுத்த வேண்டும். அன்புள்ளம் கொண்டவர்களாக, தெய்வ பக்தி கொண்டவர்களாக இருக்கும் பொழுது, தெய்வ பயம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஞானத்தை தந்து நம்மை வழிநடத்துவார். நீதியின் பாதையில் நம்மை வழிநடத்துவார். நாம் நீதிமான்களாகப்படுவோம். தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். தேவன் நம்மை நிச்சயம் வழிநடத்துவார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
துன்மார்க்கனாக நாம் இருக்கிறோமா அல்லது தேவனை நம்பி இருக்கிறவனாக இருக்கிறோமா? நான் நீதிமானாக இருக்கிறேனா? என்னுடைய வழிகள், என்னுடைய காரியங்கள், என்னுடைய கிரியைகள் நன்மையாக இருக்கும் பொழுது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். தேவன் என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். எனக்கு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நிச்சயம் தயை புரிந்து என்னை வழிநடத்துகிறார், என்னை உயர்த்துகிறார். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இக்கட்டான நேரத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் இழந்து போன அனைத்தையும் திருப்பிக் கொள்ள அவருடைய கிருபையை தந்து உதவுகிறார். நான் தெய்வ பக்தி உள்ளவனாக, தெய்வ பயம் உள்ளவனாக இருக்கும் பொழுது தம்முடைய ஞானத்தை அவர் தந்து அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து நம்மை வழிநடத்தி செல்கிறார் வெற்றியின் பாதையில். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யார் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம்? மனிதன் மீது வைக்கிற நம்பிக்கை வீண் என்று வேத வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்வில் நம்மை படைத்த, நம்மை காத்து வழிநடத்துகிற, நமக்கு போதித்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல பாதையில் வழிநடத்துகிற தேவன் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். படைத்த அவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு என்ன தேவையோ, என் நேரத்தில் அது கிடைக்குமோ, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்மை அவர் பாக்கியவான்களாக மாற்றுகிறார். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தின் பொருள்கள், இந்த உலகத்தின் பலனை இழந்து போனோம் என்று நாம் நினைக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மாம்சமான பலன் நம்மை விட்டு நீங்கினாலும் சரி, ஆவிக்குரிய பலனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு உதவுகிறார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். படைத்த தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் ஜெயிக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, நாம் இழந்த ஆசீர்வாதத்தை, இழந்த பலனை, இழந்த பொருளை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நம்மை விருத்தி அடைய செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த வசனத்தில் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று வேதத்தின் வார்த்தை சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து நம்மை நீதியின் பாதையில் வழிநடத்தி அவருடைய இரட்சிப்பினாலும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கும் பொழுது நாம் தீங்கு நாளிலே நீடிய பொறுமையோடு அவருடைய வருகைக்கு காத்திருக்க வேண்டும். நாம் இழந்து போன பரலோக ராஜ்யத்தை, நாம் இழந்து போன தேவ சாயலை, பிசாசின் சூழ்ச்சியினாலும் தந்திரத்தினாலும் நாம் இழந்து போனதை மறுபடியும் நாம் அடைய தேவன் நம் மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்முடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் அனைத்திற்கும் நம்மை அவருடைய தூய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார். அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேற்றி வழிநடத்துகிறார். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது நாம் தீங்கு நாளில் பிசாசின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள் அனைத்திற்கும் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும்
திராணி உள்ளவர்களாய் நிற்கவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நிச்சயம் பாதுகாத்து வழிநடத்துவார். 2 தீமோத்தேயு 2:10 ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த இரட்சிப்பை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அதில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து நிச்சயம் வருவார், என்னை அவருடைய மகிமையில் சேர்த்து கொள்வார் என்று அவருக்காக, அவருடைய வருகைக்காக நீடிய பொறுமையோடு கரைத்திரையற்றவர்களாக காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அவர் நம்மை அவருடைய மகிமையிலே நம்மை உயிர்ப்பித்து நம்மை அழைத்துச் செல்வார். நாமும் அவரோடு கூட நித்திய வீட்டிற்கு செல்வோம். நாம் இழந்து போன பரலோக ராஜ்யத்தை நாம் மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் அவருடைய கிருபையும் தயவும் நமக்கு அவர் கொடுத்த மகா பெரிய ஈவு. இயேசு கிறிஸ்துவானவர் என்னுள் ஜீவிக்கும் பொழுது நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறேன். அவர் வருகையிலே நான் மகிமையிலே அவரோடு சேர்ந்து மறுரூபமாக்கப்பட்டு நித்திய வாழ்வை நான் அடைகிறேன். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவருடைய நீதியினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் எனக்கு அவர் நான் இழந்து போன அந்த பரலோக ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தார். நாம் அவரை துதிப்போம். கிறிஸ்துவின் கரத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் அனைத்தையும் அவருடைய பாதத்தில் நாம் வைப்போம். அவரே நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இழந்து போன பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய பிதாவோடு ஒப்புரவாக அவர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி நம்மை காத்து அழைத்துச் செல்வார். நாம் பரலோக ராஜ்யத்திற்கு இயேசுவோடு செல்வோம். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன்.